கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிழ்ப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வேத தியானத்திற்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் மிகுந்த சமாதானத்தோடு கர்த்தர் நடத்துவாராக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் என்ற ஒரு மாபெரும் கருப்பொருளில் வேதத்தை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவாதி தேவனிடமிருந்து நாங்கள் ஒத்தாசை வரும் என்று அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உமது வசனங்களை, உமது மகத்துவங்களை எங்களுக்கு அனுப்பித்தாரும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தை திறந்து எங்களோடு இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் என்ற ராஜரீக செயலை நாம் வேதத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த செயலை மீண்டுமாக நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வரும்படியாக தேவன் என்ன விரும்புகிறார், அவருடைய திட்டங்கள் என்ன, அவருடைய சித்தங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த மாபெரும் எழுப்புதலை கொண்டு வர நம்முடைய ஜெபங்கள் மிக மிக அவசியம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய ஜெபங்கள் என்ற ஒரு பெரிய கால்வாய் மூலமாக இந்த எழுப்புதலை தேவன் அனுப்புவார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதுக்கு நம்முடைய ஜெபங்கள் சாதாரண ஜெபங்கள் கிடையாது. நம்முடைய ஜெபங்கள் பாரங்கள் நிறைந்த போராட்டமான ஜெபங்களாக இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். இரண்டாவதாக, தைரியமாக நாம் நேரடியாக தேவனோடு பேச வேண்டும். நேரடியாக நாம் தேவனோடு பேச வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோம் கடந்த வாரம், தேவனை இணங்க வைக்கும் ஜெபங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்களை அடிப்படையாக கொண்டு தேவனை இணங்க வைக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இணங்க வைப்பது என்பது தேவனை நம்முடைய ஜெபத்திற்கு சார்ந்து கொள்ள செய்வது, நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்க. தேவனுடைய தீர்மானங்களை மாற்ற முடியாது. அவர் தீர்மானங்களை, அவர் திட்டங்களை மாற்ற முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆனாலும் நாம் தியானித்தோ, அவர் மனதுருக்கமுள்ள தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். எனவே நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் அவரோடு மன்றாடும் பொழுது தேவன் நாம் வாசித்தோ, அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யவில்லை மோசே நாட்களில். அதே மாதிரி நாம் அவரை இணங்க வைக்கக்கூடிய ஜெபங்கள் இந்த எழுப்புதலுக்கு மிக மிக அவசியம். இன்று நாம் தியானிக்க போகிறோம், நறுமுண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் எழுப்புதலுக்கு தேவை. உயிர் மீட்சிக்கு நறுமுண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் என்பதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நொறுமுண்ட இருதயத்தோடு பாவ அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் எழுப்புதலை கொண்டு வந்தது என்று பல இடங்களில் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமீன், அல்லேலூயா. ஒரு கம்பீர அறுவடைக்கு, ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு என்ன தேவை என்பதை சங்கீதம் 126 5 வசனத்தில்
நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைத்தமானால் கம்பீரத்தோடு அறுவடை செய்வோம். எனவே இந்த ஒரு பெரிய உயிர் மீட்சி எழுப்புதலுக்கு நாம் கண்ணீரோடு விதைக்க வேண்டும். கம்பீர அறுவடை சாதாரண செயல் கிடையாது. ஒரு பெரிய மாபெரும் தேசத்தையே ஒரு மனம் திரும்புதலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். ஆமென், அல்லேலூயா. எனவேதான் அதை அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு அந்த ஜெபிக்கிற ஜெபம் தேவனும் எதிர்பார்க்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஜெபங்கள் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய இருதயத்திலிருந்து அப்படிப்பட்ட ஜெபங்கள் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை எரேமியா தீர்க்கன் புத்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசி மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். எரேமியா 31 அதிகாரம், எரேமியா 31:9 தேவன் இப்படியாக சொல்கிறார்: அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அதுக்கு முந்தைய வசனத்தில் தேவன் அவர்கள் சிறைப்பட்டவர்களெல்லாம் திரும்ப கொண்டு வருவாராம் இல்லையா? மகா கூட்டமாக இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் என்று தேவன் என்னையும் உங்களையும் குறித்து ஒரு நோக்கத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு காணப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு சிறு குழந்தை ஒரு பிறக்கும் பொழுது பெற்றோர்கள் எல்லாரும் என்ன விரும்புவாங்க? எப்பொழுது பிள்ளை அழும். ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாமும் அழுகையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, அப்படி விண்ணப்பம் செய்ய, அப்படி அழுகையோடு கண்ணீரோடு கதறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எரேமியா தீர்க்கன் மூலமாகவே நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 14 அதிகாரம், எரேமியா 14 அதிகாரம் 17 முதல் 22 வரை நான் வாசிக்கிறேன். எரேமியா 14 அதிகாரம் 17 முதல் 22 வரை வாசிப்போமானால், அங்கே அந்த தீர்க்கனுக்கு ஏற்பட்ட ஒரு பெயின், ஒரு வேதனையை நாம் உணர முடியும். 17 வசனம்: என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனமென்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். ஆமா, என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனமென்கிற குமாரத்தி. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் குமாரத்தி மகளாக, ஒரு கன்னிகையாக, இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்காத ஒரு கன்னிகை அடிகளால் உதைகளால் நொறுக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு கன்னிகையாக இங்கே விவரித்து காண்பிக்கிறார். அந்த கன்னி மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ இந்த ஒரு வேதனை கண்களிலிருந்து இரவு பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குமாம். அடுத்த வசனம் பாருங்க: நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்கள், நகரத்தில் வந்தால் இதோ பஞ்சத்தால் வருந்துகிறவர்கள். அங்கே பாபிலோனிய சிறையிருப்பு, அந்த வேதனை கொடுமை. இங்கே பஞ்சம். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஒன்றும் அறியாமல் தேசத்தில் அலைகிறார்கள் என்னும் இந்த வார்த்தை அவர்களுக்கு சொல் என்றார்.
அப்போ இந்த நிலை ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய வேதனையை உண்டாக்கியதை நாம் அறிகிறோம். அந்த இருதயம் நொறுக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே, எரேமியா 14:20, கர்த்தாவே தயவுசெய்து கொஞ்சம் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இருதயம் நொறுக்கப்படுவதற்கு இந்த 20ஆம் வசனத்தில் 2 பெரிய ரகசியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அறிய வேண்டும், நம்முடைய தவறுகள், பாவங்கள், மீறுதலை அறிய வேண்டும். இரண்டாவதாக, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அறிந்து அறிக்கையிடுவோமானால் நம்முடைய இருதயம் நொறுக்கப்படும். நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டில் அந்த இளையகுமாரன் முதலாவதாக அறிகிறான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை நான் வாசித்த பகுதி. என்ன சொல்ல பாருங்க, முதலாவது அறிகிறான். எப்போ பன்றி திங்கிற தவிடு கிடைக்காத பட்சத்தில் உடனே என்ன சொல்றான், முதலாவதாக தன்னை அறிகிறான். என் தகப்பனுக்கும் பரத்துக்கும் விரோதமாக பாவம் செய்தேன், தன் தவறுகளை ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்பதை அவன் அறிகிறான். அதை எது வெளிப்படுத்துகிறது என்றால், புத்தி தெளிந்த போது. அநேக காரியங்களை, நம்ம தவறுகளை, தேவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம், அது எல்லாம் சரி சொல்லி கொண்டு போயிருக்கோம். புத்தி தெளியல. புத்தி தெளிவது என்பது அறிவது. அதுக்கு பிறகு நான் என் தகப்பன்கிட்ட போய் பாவத்தை அறிக்கையிடுவேன். உனக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதம் பாவம் செய்தேன், உன் குமாரன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. அப்போ இப்படி பாவத்தை அறிந்து அறிக்கையிடும் பொழுது அங்கே ஒரு பெரிய புது வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த எழுப்புதல் ஜெபம் வருவதற்கும் நாம் முதலாவதாக நம்முடைய பாவங்கள், மீறுதல், தவறுகளை நாம் அறிந்து அறிக்கையிடுவோமானால் நம்முடைய இருதயம் அங்கே நொறுக்கப்படும். அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்திலிருந்து எழும்புகிற ஜெபமே எழுப்புதலை கொண்டு வரும். இதோ சும்மா நம்ம பேப்பரை பார்த்து, புஸ்தகத்தை பார்த்து, ஜெப குறிப்புகளை பார்த்து ஜெபம் பண்ணுறது பிரயோஜனம் கிடையாது. ஜெப குறிப்புகள் கொடுக்கிறோம் கருத்தோடு ஜெபம் பண்ண. ஆனாலும் இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். ஆபகு தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்த்தோம்னா 1085 பக்கத்தை எடுத்துக்கணுங்க. அங்கே 2ஆம் அதிகாரத்தில், ஆபகு 2ஆம் அதிகாரத்தில் தேவன் நியாய தீர்ப்பை குறித்த சில வெளிப்பாடுகளை சொல்றாரு. சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசிக்கு இருதயம் நொறுக்கப்பட்டது. தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே இருதயம் நொறுக்கப்படுகிறது. ஓஹோ, இப்படிப்பட்ட தீங்குகள்லாம் வரப்போதா என்று பயந்துறான், நொறுக்கப்படுகிறான். நம்மளும் வேதத்தை வாசிக்கிறோம். ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்? வேதத்தை வாசிக்கும் பொழுது நடைபெறப்போகிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நாம் நொறுக்கப்பட வேண்டும். ஆமென். அப்போ இங்க ஆபகு தீர்க்கதரிசி நொறுக்கப்படுகிறான். தேவன் அவர் வெளிப்பாடுகளை சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில், எனவே 3ஆம் அதிகாரத்தில் அவன் பயந்து நடுங்கிறான். அதான் ஒரு நொறுக்கப்பட்டதில்லை. பயந்து நொடுங்கி என்ன கேட்கிறான் பார்த்தீங்களா? கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உடனே வருஷங்களின் நடுவிலே, இந்த சூழ்நிலைகள் மத்தியில் என்னை உமது கிரியை உயிர்ப்பியும். அந்த ஜெபம் ஒரு எழுப்புதலுக்கான ஜெபம். தேவன் உயிர்ப்பித்தார். ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள் தீர்க்கதரிசி நுழைந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நொறுங்குண்ட ஒரு இருதயம் நமக்கு அவசியம் தேவை. நொறுங்குண்ட நிலைக்கு தள்ளப்படுவது ஒரு ஆசீர்வாதத்திற்கு தள்ளப்படுவது. ஒருவேளை அது உங்களுக்கு கிரகிக்க முடியாமல் இருக்கலாம், ஜீரணிக்க முடியாத ஒரு சத்தியமாக இருக்கலாம். நொறுங்குண்ட இருதயம் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஏனென்றால் நான் சொல்ல பாருங்க, ஒரு 3 காரியங்களை சொல்றேன். ஏன் நொறுங்குண்ட நிலை ஒரு ஆசீர்வாதத்தின் நிலை என்றால், சங்கீதம் 34:18 எடுப்போம். ஏன் நொறுங்குண்ட நிலை ஒரு ஆசீர்வாதத்தின் நிலை? சங்கீதம் 34:18 என்ன சொல்லப்படுகிறது? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர்
சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் என் வலதுபுறத்தில் இருப்பதினால், என் பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது முழங்குகிறார். அப்ப கர்த்தர் நம்ம சமீபத்தில் இருக்க வேண்டும் என்றால் இருதயம் நொறுங்குண்டு காணப்பட வேண்டும். இது ஆசீர்வாதம். ஆமென். அல்லது கர்த்தர் போயிட்டே இருப்பாரு, விலகி போயிட்டே இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அவன் சபைக்குள்ள உள்ள உட்கார்ந்துக்கிட்டு அவன் செய்த காரியங்களை பட்டியல் போட்டான். வெளியே உட்கார்ந்து பாவியான மனுஷன் என்ன பண்ணா, அந்த ஆயக்காரன் இருதயத்தை அடிச்சான், நொறுக்கினான். கர்த்தர் அங்க போயிட்டாரு. ஆமென். அவ எனக்கு அருமையானவர்களே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். ஏன் இன்று நாம் விடுதலை இல்லாமல் இன்னும் விடுவிக்கப்படாமல் உழண்டு கொண்டு இருக்கிறோம்? இருதயம் நொறுக்கப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 51:17 ஏன் நொறுங்குண்ட நிலை ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்றால், சங்கீதம் 51:17 தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நம்ம என்ன பலிகளை, என்ன சோத்திரங்களை, எத்தனை 1000, 2000, 10,000 சோத்திர பலிகளை செலுத்துவோம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ மந்திரங்கள் சொல்ற மாதிரி சோத்திர பலிகளை எடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. தள்ள மாட்டாரு. இருதயம் திருக்குள்ள இருதயம். ஆனாலும் கர்த்தர் சமூகத்தில் நொறுக்கப்பட்டவர்களாக காணப்படும் பொழுது அதை அவர் புறக்கணிக்க மாட்டார். இதான் ஆசீர்வாதம். மூன்றாவதாக வாசிப்போம். ஏசாயா 57:15 நம்முடைய தேவாதி தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் எது என்றால் ஏசாயா தீர்க்கன் மூலமாக தேவன் சொல்லுவதை நாம் வாசிப்போம். ஏசாயா 57:15 தயவுசெய்து இந்த வசனங்களை பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கணும் நீங்க. ஏசாயா 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நல்லா கவனிக்கணும், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்து ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? தேவன் அப்படிப்பட்ட இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொன்னேன், நொறுங்குண்ட இருதயம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் இருதயத்தை புறக்கணிக்காமல் நம்மை விடுவிக்க நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நொறுங்குண்ட நிலையில் இருந்துதான் ஜெபங்கள் ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து அழுகையோடும் கண்ணீரோடும் வருகிற விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார், அவர் விரும்புகிறார். என்றால் நம்முடைய தேவன் நமக்கு மாதிரி அவர்தான். நாம் இயேசுவை போல அவர் சாயலுக்கு ஒப்பாக அவரை போல மாறுவதற்கு அழைக்கப்பட்டோம். அவர் எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டார். ஆமென். திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினார். அப்போ அந்த ஒரு நொறுக்கப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு அந்த நிலையில் இருந்து நாம் என்னை உயிர்ப்பியும், எனக்குள் எழுப்புதலை தாரும், என் குடும்பத்தை உயிர்ப்பியும், என் குடும்பத்தில் நெரிஞ்சல்களும் முச்செடிகளும் முளைத்திருக்கிறது, உமது ஆவியை ஊற்றும் என்று அந்த நெருக்கத்தோடு நம்ம கதறும் பொழுது தேவன் அங்கே இடைப்படுவார். என் சபையை உயிர்ப்பியும், என் தேசத்தை உயிர்ப்பியும். அப்படிப்பட்ட ஒரு நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து ஏறெடுக்கும் ஜெபங்களை எழுப்புதலை கொண்டு வரும். அதுக்கு நமது வேத புத்தகமே ஒரு பெரிய சாட்சி. வேத புத்தகத்தில் ஆதியாமத்திலிருந்து எழுப்புதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா எழுப்புதலுக்கு முன்பாக தேவ பிள்ளைகள் பாவ அறிக்கையிட்டு தங்களை உணர்ந்து அறிந்து
அறிக்கையிட்டு கதறும் பொழுது அங்கே ஏசியா தீர்க்கதரிசி பாருங்க, ஏசியா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஏசியா 6ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் நம்ம தெரிஞ்ச மாதிரி தான். நான் அதமானேன், என் ராஜாவை கண்கள் கண்டது என்று சொல்லும் பொழுது, நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். தன்னை அறிகிறான். தன்னை அறிந்த உடனே அங்க நொறுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறான். தேவன் அக்கினி தளரை வைத்து அவன் நாவை ஒன்று சுத்திகரிக்கப்பட்டா என்று சொல்றாரு ஏசாயா 6:7. அதுக்கப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட உடனே அடுத்த வசனத்தில் 8ஆம் வசனத்தில் ஏசாயா 6:8 பார்த்தோம்னா, யார் எனது காரியமாக போவார்கள் என்ற சத்தத்தை கேட்கிறான். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய வேலையை செய்ய, கர்த்தருடைய பணிகளை செய்வதற்கு முன்வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த சத்தத்தை கேட்பது இல்லை, கேட்க மாட்டேங்கிறோம். வேற எல்லா சத்தத்தையும் கேட்கிறோம். என் காரியமாக போவார்கள், என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் துயர துணியை யார் கேட்பார்கள்? ஏன் இந்த சத்தத்தை கேட்கல? நாம் நம்மை அறியவில்லை. ஏசாயா தீர்க்கனே எல்லோருக்கும் ஐயோ சொன்னான். முதல்ல இந்த அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவன் கையோ சொன்னான், நான் அதமானேன். அப்படி தானே அறியும் பொழுதுதான் நாம் நொறுக்கப்படுவோம். அதுவரைக்கும் அந்த மேட்டிமை, அந்த பெருமை இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அறியும் பொழுதுதான் தேவன் அங்க இருதயத்தை நொறுக்குகிறார், சுத்திகரிக்கிறார், மேட்டிமைகளை தகர்த்தெறிகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நொறுங்குண்ட இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இன்னைக்கு தியானம். அந்த அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் நீங்க எனக்கு அருமையானவர்களே எழுப்புதல் ஜெபசேனையில் உற்சாகமாக இணைந்து வருகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரம் ஜெப குறிப்புகள் அனுப்பி கேட்டிருக்கேன். ஜெபம் பண்றீங்க. நீங்க முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தர் அவருடைய சமூகம் அசைக்கப்படும். ஆமென். ஆனாலும் நாம் தியானித்து வந்தபடி பாரங்கள் நிறைந்து ஒரு போராட்ட ஜெபம், பாரத்தோடு ஆபிரகாமிலிருந்து மோசேயிலிருந்து ஒவ்வொரு தேவ மனிதர்கள் பெற்ற பாரங்களை கொடுத்து தியானித்தோம். தைரியமாக நேரடியாக அவரோடு பேசுகிற ஜெபத்தை தியானித்தோம். இந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். ஜெபத்தில் நாம் வளர வேண்டும். போன வாரம் வாக்குத்தத்தங்களை வைத்து இணங்க வைக்க வேண்டும். தேவனுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வைக்க வேண்டும். இன்னைக்கு நாம் நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இதோ சும்மா முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபிக்கிற பெரிய காரியம், நொறுங்குண்ட இருதயத்தோடு. அப்போ இந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிப்பது தேவனுடைய பெரிய ராஜரீக செயலை கொண்டு வரும் என்பதை சத்துரு அறிந்திருக்கிறான். நல்லா தெரியணும். நம்மை காட்டிலும் சத்துரு வேதத்தை அதிகமாக தெரிந்தவன். சாதாரண இடப்படக்கூடாது. நம்மை காட்டிலும் அதிகமாக சத்தியங்களை அறிந்தவன் சத்துரு. அதனால தான் ஏசப்பாட்டையே வேத வசனங்களை வச்சு சோதித்தான். நமக்கு தெரியும். அப்போ இவனுக்கு சத்துருக்கு தெரியும். இவங்க நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும். ஜனங்கள் திரளாக சபையை நோக்கி பாவ உணர்வு அடைந்து, எழுப்புதல் என்பது பாவ உணர்வை அடைய செய்வதுதான் எழுப்புதல். ஆமா, நான் அடிக்கடி சொல்வேன், எழுப்புதல் என்பது ஏதோ சபைக்கு போடுற இறைச்சல் கிடையாது. பாவ உணர்வு அடைந்து சபை நோக்கி திரளாக ஜனங்கள் வருவதுதான் எழுப்புதல். அதைத்தான் தேவன் கொண்டு வரப்போகிறார். அதற்காகத்தான் எனக்கு அருமையானவர்களே, நாம் பாரத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்க தேவன் விரும்புகிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சத்துருக்கு எப்படி தெரியும்னா, எப்படிப்பட்ட ஜெபங்கள் செய்ய முடியாதபடி சத்துரு நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட அனுமதிக்க மாட்டான். தேவன் நம்ம இருதயத்தை நொறுக்க நினைக்கிறார். ஏன்னா நொறுங்குண்ட இருதயத்தை தான் அவர் புறக்கணியார், அங்கேதான் வாசம் பண்ண போறாரு. அதை அவர் சமீபமாக இருக்கிறார். தேவன் நம்ம சமீபமாக இருக்க விரும்புகிறாரு. அப்போ நம்ம இருதயம் நொறுக்க பண்ணுமா? அப்போ எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி அநேக பிள்ளைகளை தேவன் நொறுக்குவார். யாரையெல்லாம் அவருக்கு உபயோகமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களை நொறுக்குவார். நீ நொறுக்கப்படாவிட்டால் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரம். ஆமென், அல்லேலூயா. நொறுக்கப்பட்டால் தான் பிரயோஜனமா இருக்கும்.
எனவே நொறுக்கப்படுவது என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். நீ நொறுக்கப்படாவிட்டால் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம். ஆண்டவரே, என்னை நொறுக்கும் ஆண்டவரே. அந்த பக்தன் பாடுவார், நொறுக்கும் உருக்கும் உருவாக்கி உமக்கு ஏற்ற பாத்திரமாக, நிரம்பி ஒளி பாத்திரமாக என்னை மாற்று. நம்ம இருக்க பாத்திரம் எளிமையாக சொல்ற மாதிரி அது வெடிப்புள்ள தண்ணி தொட்டியா இருக்கு. அங்கே ஊட்டப்பட்டால் நிற்காது, ஒளிகிறோம். நொறுக்கும் ஆண்டவரே, உடையும் உருவாக்கும் ஒரு நிரம்பி ஒளி பாத்திரம் அங்கே மாற்றும் தெய்வ சமூகத்தில் நாம் கதற வேண்டும். அப்போ இவன் சத்துரு ஏன் நம்மை இருதயத்தை நொறுக்க விட மாட்டான் என்றால், ஒரு எச்சரிப்பான வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் புத்தகம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் என்பது விசுவாச வாழ்க்கையின் கடைசி நாட்களில் இருக்கிற எனக்கு உங்களுக்கும் ஒரு சத்தியத்தை விளக்கிற புத்தகம். எபிரேயர் 3:13 பாருங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதிருக்கும்படிக்கு, நல்ல கவனிங்க, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணுமா? இந்த பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டோம்னா நம்ம இருதயம் நொறுக்க முடியாது. எனக்கு அருமானி, பாவத்தின் வஞ்சனை என்பது பெரிய ஆபத்து. ஒரு பாவத்தில் விழுந்தால் அவன் மனம் திரும்பி வந்து விடலாம். எப்படிப்பட்ட பாவத்தில் ஒருத்தன் விழுந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் வல்லமையினால் அவன் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் மீண்டும் காணப்படலாம். பழைய வாழ்க்கையை காட்டிலும் புதிய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வேதம் தான் சொல்லுகிறது. இளையகுமாரனுடைய முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை மிகுந்த சந்தோஷ வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. எதிர் வாழ்க்கை அப்படித்தான். அப்போ மனம் திரும்புவது என்பது ஈஸியாக வந்துடலாம். எந்த பாவத்தில் வந்தாலும் மனம் திரும்பிடலாம். தயவு செய்து சொல்றேன், வஞ்சனையில் வீழ்ந்தோமானால் திரும்பவே முடியாது. அதான் பாவத்தின் வஞ்சனை என்பது நம்ம செய்கிறதான் சரிமோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துக்கிட்டு இருப்போம். ஆனா இதுதான் நான் தான் சரி, இதுதான் வஞ்சனை. பாவம் என்பது வேற, வஞ்சனை வேற இல்லையா? அந்த வஞ்சனையில் விழுந்தாச்சுன்னா நம்ம அந்த உணர்வு வராது. நம்ம மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு நம்ம செய்யறதுதான் ரைட்டு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த வஞ்சனையிலிருந்து மீள முடியாது. நொறுங்குதலை தேவன் அங்க செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. அந்த வஞ்சனை என்பது ஒரு ஆபத்து. பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி விடலாம். வஞ்சனையில் விழுந்தோமானால் திரும்ப முடியவே முடியாது. ஆனால் தான் சொல்லாரு, ஒரு இருதயம் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி. ஆமா, அப்போ ஒரு மனம் திரும்புதல் வருவது என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். நொறுக்கப்பட்டு மனம் திரும்பிடுவாங்க. ஆமென். இன்னும் வஞ்சனையில் இருந்து வஞ்சனையை கடினப்பட்டிருக்கும். அதான் வஞ்சனை என்பது கடினப்படுவது. ஆமென், நல்ல ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? பாவம். அதே மாதிரி சில கள்ள உபதேசங்களில் வஞ்சிக்கப்படுவோம். ஆனால் தான் பைபிளில் முதலிருந்து அங்கங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி, சத்ருவால் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள உபதேசத்தில் வஞ்சிக்கப்பட்டோம்னா வெளிவர முடியாது, வெளிவர முடியாது. ஆமென், அல்லேலூயா. புது கட்டிடத்தை கட்டிடலாம், பழைய கட்டிடத்தை கட்டி இடிச்சு கட்டுவது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். அதே மாதிரி சில வஞ்சனைகள், சில பாவங்கள், கள்ள உபதேசங்கள் காரியத்தில் அந்த வஞ்சனையிலிருந்து மீண்டு வருவது மிக மிக கடினம். எனவேதான் எச்சரிப்பாக உங்களில் ஒருவனாகிலும் நீங்கள் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எங்கிருந்து? வேதத்திலிருந்து. அருமையானவர்களே, எனவே சத்துருக்கம் இடம் கொடுக்கூடாது. தேவன் நம்மளை நொறுக்கி உருக்கி உருவாக்கி புதிய பாத்திரமாக வணைவதற்கு தேவன் விரும்புகிறார். எனவே எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 24:3 4ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபம் இன்னைக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். இந்த எழுப்புதலுக்கு ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் சங்கீதம்
24 சங்கீதம் 24:3-4 அங்க வாசிப்போம். தாவீது ராஜாவின் சங்கீதம் என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது ராஜா 24ஆம் அதிகாரம் 3:4 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மோசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு சத்தியம் நிறுது. யார் பர்வதத்தில் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மோசில்லாதவனும். அவர் உணர்றாரு, நம்மகிட்ட இல்லையே, சுத்தம் இல்லையே, இல்லையா, மாசில்லாத இருதயம் இல்லையே என்று இந்த 3-4 வசனங்களை வாசித்து கதறாரு. கதறும் பொழுதுதான் அங்க வசனம் 9 உள்ள ஆசீர்வாதம் கிடைக்கும். யார் அவருடைய மகிமையில், அவர் பிரசன்னத்தில், அவருடைய பர்வதத்தில் ஏற முடியும்? நம்மகிட்ட அந்த பரிசுத்தம் இல்லையே, இன்னும் இருதயத்தில் பொல்லாத காரியங்கள் சிந்தனைகள் இருக்கு என்று நம்மை நாமே அறிந்து நொறுக்கப்படும் பொழுதுதான் அங்க 9 வசனம் பாருங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நொறுக்கப்படும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இருதயம் நொறுக்கப்படும் பொழுது நாம் தலையை உயர்த்துவோம். ஆமா, இருதயம் பெரிய மேட்டி மேலே பெருமையா இருந்துக்கிட்டா அது தேவனை அறியாத உலக ஜனங்கள். நம்முடைய இருதயம் நொறுக்கப்படும் பொழுது நாம் தலையை உயர்த்த முடியும். காரணம் அவருடைய வாசஸ்தலமாக நம்முடைய இருதயம் இருக்கிறது. அவர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிறார். நம்மை புறக்கணிக்காமல் நம்மை அணைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இல்லையா, புரஜாதிகளுக்குள் ஒரு பெரிய ரகசியம் வெளிப்பட்டதான். 1 தெசலோனிக்கேயர் அங்க வாசிக்கிறோம். புரஜாதிகளுக்குள்ள 1:27-29 அங்கே புரஜாதிகளுக்குள் விளங்கிய வசனம் ரகசியம். அதை வாசிக்க பாருங்க. அந்த தேவன் நமக்குள் இருக்கிறத அங்கே வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27 புரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று ஒரு ரகசியம் வெளிப்பட்டதான். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன ரகசியம் பாருங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இயேசு கிறிஸ்துவானவர் அபிஷேகிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவன் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பழைய ஏற்பாட்டை வாசிக்கிற ஏசாயா மூலமாக நொறுங்குண்ட இருதயத்தில் தான் அவர் வாசம் பண்ணுவேன் என்கிறாரு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, அதற்குத்தான் தேவன் நமக்கு இருதயத்தை கடினப்படுத்தி, பிசாசுக்கு நமக்கு கடினப்படுத்தி இருதயம் நொறுங்கப்பட அவன் அனுமதிப்பதில்லை. அப்போ நம்ம தாவீது ராஜா மாதிரி அங்கே சங்கீதம் 24 ஆண்டவரே, யார் கர்த்தருடைய பர்வதத்தில், யார் உமக்கு முன்பாக, என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலைநிற்க முடியுமா ஐயா? பக்தன் பாடுறார், என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலைநிற்க முடியுமா? அப்போ இப்படிப்பட்ட இந்த வசனங்கள் மூலமாக நம்மை நொறுக்க சித்தும் பொழுது மகிமையின் ராஜா நமக்குள் உட்பிரவேசிப்பார். அவர் உட்பிரவேசித்தால் போன வாரம் தியானித்தோம், கோணலானவைகளை செவைப்படுத்துவார். நம்முடைய இருதயத்தின் கடினத்தன்மையை நொறுக்குவார். வேதத்தில் வாசிக்கிறோம், கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக. கல்லான இருதயம் இருக்கும் வரை நம்ம ஜெபிக்கவே முடியாது. அந்த கல்லான இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் மாய்மாலமான ஜெபம். அது ஒருபொழுதும் எழுப்புதலை, உயிர்மீழ்ச்சியை, அந்த பெரிய உன்னதத்தின் ஆவியை கொண்டு வர முடியாது. எனவே எனக்கு அருமையானவர்களே, அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க சகரியாவில் வாசிக்கிறோம், அவர் கழுதை மேலே கழுதுக்குட்டி தாழ்மையுள்ள ராஜா உள்ள பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர் போய் நம்ம இருதயத்தை சரி செய்ய வேண்டும், இருதயத்தை நொறுக்க வேண்டும். எங்கே கடினத்தன்மை, எங்கே வைராக்கியம், எங்கே விரோதங்கள், எங்கே பாவத்தின் கடினத்தன்மை, இதை தேவன் நொறுக்கும் பொழுது நாம் அந்த எழுப்புதலுக்கு ஏற்ற அவர் விரும்புகிற என் ஜனங்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் வருவார்கள்.
அழுகையோடும் கண்ணீரோடு வருவார்கள் என்ற தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்து அவருடைய பெரிய ராஜ்ய செயலை நமது குடும்பத்திற்கு, சபைக்கு, சமுதாயத்திற்கு கொண்டு வர முடியும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, இந்த அருமையான வேத தியானத்திற்காக நன்றியோடு துதிக்கும் ராஜா. உமது ராஜரிக செயலாகிய ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர அப்பா, பாவிகளும் நீசர்களுமாக காணப்படுகிற எங்களுடைய ஜெபத்தை நீர் விரும்புகிறீர் என்று நாங்கள் தியானித்து வருகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஏற்ற பாத்திரமாக, நொறுக்கப்பட்ட பாத்திரமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இன்னும் பாவத்தின் வஞ்சனையினால் நாங்கள் கடிதப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். மகிமையின் ராஜா நீர் உட்பிரவேசியும். அல்லேலூயா. கோணலானவைகளை சரி செய்யும் ஆண்டவரே. நாங்களும் இந்த எழுப்புதலின் ஊழியத்தில், பணியில் ஒரு சிறு கருவியாக செயல்பட எங்களையும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.